என்னதான் இன்னைக்கு ஸ்பெஷல் மேஸ்திரி மாஸ்டர் 150 கறி 1 கிலோ அரிசி எல்லாம் வந்திருக்காங்க மீலாதன்பி பெருவிழாக்கு எல்லாம். இவர் ஒரு ரைடர் யூடியூபர். பெரிய தமிழ் யூடியூப் சேனல். அப்படியா? சரி, துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். வாங்க வாங்க மிஸ்ஸே வாங்க. போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே. என்னன்னா எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷனு? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா நடந்துச்சு. நல்லா இருந்துச்சா சாப்பாடு? குழும்பு கிந்தொட்டை பேர்வலை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு? எப்படிமா? சூப்பரா. தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர் ஹரிகாக்கா, முன்னாள் செக்ரட்டரி சமீர் அவர்கள், பிரசிடர் பொருளாளர் அப்சல், விட நல்லா கூட்டம். ஐயாக்கா வந்திருக்காங்க. காக்கா வந்து சில வார்த்தைகள் சொல்வார்கள். சாப்பாடு வந்து 800 பேருக்கு ஆகியிருக்கு. 1000 பேர் வந்திருப்பாங்க. இதுல வரத ஷேர் பூரா பழைய சல்கான்னு கேட்டுருவான். எப்படி இருந்துச்சு? யூடியூப் எங்கெங்கே போய் துபாய் எல்லா ஊருக்கும் போய் அங்கேருந்து போன் வருது. பேங்காக் பள்ளியில மீலாது நபி பொது மௌலுது அன்றைக்கு சிறப்பு பிரியாணி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய அண்ணன் தான் இன்றைக்கு ஸ்பெஷல் மேஸ்திரி மாஸ்டர். ரொம்ப சூப்பரா பிரியாணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் கேட்போம். அண்ணா எப்படி சொல்லுங்க, நடப்பு எத்தனை பேருக்கு ஆக்கிருக்கீங்க? 800 பேர் செஞ்சீங்க. சரிங்க. 150 கறி 1 கிலோ அரிசி. அரிசியா? ஓகே. வேற என்னலாம் பிரியாணி போக வேற என்னலாம் செஞ்சிருக்கீங்க? மட்டன் பிரியாணி பண்ணிருக்கீங்க. தாளிச்சா? ஓகே. பச்சடி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. 1 மணி சாப்பாடுக்கு பக்காவா எல்லாம் சாப்பிட வந்துடுவீங்க. 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓகே. மாஷாஅல்லாஹ் சூப்பரா இருக்கு. பிரியாணி பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்கு. மீலாது ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம சாப்பிடணும். ஓகே, நல்லது. வாங்க. பேங்காக் பள்ளியில லிஃப்ட் வசதி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு. பெரிய ஆட்கள்லாம் நம்ம 4வது தளத்துக்கு லிஃப்ட்லேயே போயிடுவாங்க. ஒவ்வொரு தொழுகை நல்லபடியாக முடிஞ்சு மக்கள் எல்லாம் தொழுதுட்டு மேலே 4வது தளத்தில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக. இப்போ எல்லா மக்கள் எல்லாம் மதிய உணவு சாப்பிட எல்லாரும் மேலே கிளம்பிட்டாங்க. மசாலா ஒரு நியாயமான நம்ம பங்கராக் பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே வந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் வடநாட்டுக்காரங்க, ஜெய்ப்பூர்காரங்க, மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க, தாய்க்காரங்க வந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் பிரதர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது போல ஃபங்க்ஷன் வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தில் வந்து வருஷம் இஸ்லாமிய முறைப்படி என்னென்ன நிகழ்வுகள் மார்க்க சம்பந்தமான வரலாற்று நிகழ்வுகள் நடக்குதோ எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுடைய தமிழ் சங்கத்தில் முறைப்படியாக அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அந்த இதை தான் நம்ம பார்க்குறோம். இது போல் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம தமிழ் முஸ்லீம் சங்கத்தில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஷிஃப்டாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் மேலே போகிறாங்க தொழுதுட்டு. எல்லாம் 1 பேர் தான் போயிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. வந்துடல வா வா. எல்லாம் வந்திருக்கிறாங்க மீலாதன்பி பெருவிழாக்கு எல்லாம். தம்பிக்காரனா வாங்க மச்சான். மீலாது நபி விருந்து நிகழ்ச்சி 4வது தளத்தில் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் ஏற்படுத்திய இந்த விழாவில் எல்லா மக்களுமே சாப்பிட வந்திருக்கிறாங்க. நல்ல ஜரூரா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வாங்க. எடுத்தாச்சு அண்ணன். எல்லா மக்களுமே வந்திருக்கிறாங்க. பாருங்க, சாப்பாடு ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே பிரியாணி வந்து தனித்தனி தான். இங்கே வந்து இண்டிவிஜுவல் தான், சகன் முறைப்படி கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவலாக கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும் வர்றவங்களுக்கு. இவர் ஒரு ரைடர் யூடியூபர். வாங்க, இப்போதான் வாடிங்க நம்ம இதில். எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்களா?
வாங்க அஸ்வர். பெரிய தமிழ் யூடியூப் சேனல் அப்படியா? சரி, துவா செய்யுங்க. இருக்கலாம் இருங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தான். பார்த்த ஆட்களே பார்த்த மாதிரியே தான் இருக்கும். நம்ம பேங்காக் ஷோவில் ஜேடிசியில் அதே ஆட்கள் தான் திரும்ப திரும்ப வருவாங்க. அதான் இங்கே பேங்காக்ல ஒரு சிறப்பு என்னன்னா அந்த பார்த்த மக்களே திரும்ப திரும்ப வருவாங்க. பாருங்க, இங்கே தான் சகல் வச்சு பரிமாறப்படுது. கண்ணப்படலாம் இந்த காக்காவை நம்ம எப்பவும் பார்க்கலாம். அந்த மாதிரி வேலைகளை நல்ல அழகான முறையில் வேலை செய்வாங்க. நம்ம பாரு, வாங்க வாங்க மிஸ்ஸே வாங்க. வீடு இருக்கு, நல்லபடியாக வீடு இருக்கு. ஓகே, கடப்படம் நடக்குதா? எல்லாமே தடப்படம் நடந்துட்டு இருக்குது. ஓகே, வாங்க வாங்க. ஆதியோ அனாஸ். ஓகே, மண்டபமா எப்பவுமே அவர் தான் தாளிச்சா ஊற்றுவார். ரொம்ப துரிதமாக வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. போல பிரியாணி தாளிச்சாங்க பாருங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி வச்சிருக்கிறாங்க. நம்ம தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர் ஹரிகாக்கா, செக்ரட்டரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சமீர், முன்னாள் செக்ரட்டரி சமீர் அவர்கள். நம்மளுடைய சிறப்பாக வந்து முடிஞ்சது. அக்டோபர் 20ஆம் தேதி பள்ளியோட 50ஆவது விழா வந்து போர்டு எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். சிறப்பாக நடந்துச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம்ல. அதே மாதிரி சில புண்ணிய ஆண்டுகளாக சிறப்பாக பண்ணுவாங்க. தமிழர்லேருந்து வருகை தந்து நாளைக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த மாதம் 20ஆம் தேதி பள்ளியோட 50 ஆண்டு விழா நடக்க இருக்குது. எல்லாரும் கலந்து சிறப்பாக்கி ரசரர் பொருளாளர் எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்லாம்? சார் சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த பிரியாணிக்கு மவுசு பாருங்க. இந்த நாடு அந்த மக்கள் இந்த மக்கள் இல்லை, எல்லா நாட்டு மக்களுமே விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்க. இது எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். ஆப்பிரிக்கன் பிரதர்ஸ் பிரியாணிக்கு அப்படி ஒரு மவுசு. மக்களெல்லாம் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இடம் இல்லை, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நண்பர் எல்லா மீளாவது எப்படி இருந்துச்சு? சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி சிறப்பாக சிறப்பாக முடிஞ்சு எல்லாம் நூற்றி போவாங்க. சாப்பாடு 1000 நூற்றி போவாங்க. வெயிட் பண்ணுங்க. தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சாப்பிட்டு என்னன்னா எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷனு? அருமையான ப்ரோக்ராம். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா வகையிலையும் இமாமு பேசுறது நேத்து இன்னைக்கு 2 நாளா பேங்காக்ல நம்ம அலி தலைமையில அருமையா அமைஞ்சு போச்சு. ரொம்ப அருமையா அமைஞ்சு போச்சு. எல்லாம் வந்து சிறப்பிச்சிருந்தோம். எல்லாரும் வந்து அந்த ஹாஃபீல் பட்டமளிப்பு நம்ம சிறப்பாக இருந்து கலந்துக்கலாம். மேலும் மேலும் இந்த பள்ளியில வந்து ஹாஃபீல் ஆளும் உருவாகணும். அதுதான் நான் நோக்கம். ஓகே ஓகே. சாப்பிடல ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால பயான் நடந்தது. எல்லாமே சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களுக்கு வந்து ஆப்பிள் பட்டங்கள் கொடுக்கப்பட்டது. 2 பேருமே ஆப்பிரிக்கா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் இப்போ விருது நடக்குது. காரணம் அப்போ காப்பி பிடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அல்லாஹ் தஆலா ரொம்ப சிறப்பா குர்ஆனுக்குரிய கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் சம்பந்தமான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்துச்சு. இலங்கைக்கு வெளியில, இந்தியாவுக்கு வெளியில, வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை செய்யறது ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி. Assalamu alaikum. How you feel the program? Thank you, brother. Very good program. Alhamdulillah. Okay. Allah give barakat for everything and the community. Thank you very much for everything. Okay. Thank you. Aja. Assalamu alaikum. என்ன சிறப்பா இலங்கை தமிழர்கள் நம்மளுடைய கொழும்பு, கின்தொட்ட, பேர்வலை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு? எல்லா நண்பர்களுமே வந்துக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு.
நல்லா இருந்துச்சா சாப்பாடு? ப்ரோக்ராம் எப்படி நடந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆமா ஆமா எல்லாம் இருக்கும். எப்படிமா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா பாத்தியா சலமா இப்படிலாம் பேசுறாங்க. ஐயா அக்கா வந்திருக்காங்க. நம்ம அந்த சன்னதி விழா மீராது விழா மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் 12 நாட்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடி சிறப்பான முறையில் முடிச்சு அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்று நடந்த நம்ம சங்கத்தின் பட்டமளிப்பு விழா சனா 2 குழந்தைகள் கண்மணி குழந்தைகள் ஆஃபிலாகி அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் ரசூல் கரீம் அவர்களுடைய ஒரு விழாவும் நடந்து சிறப்பான முடிந்தது. ரொம்ப சந்தோஷம். உள்ளது அன்பின் அவர்கள் துப்புளி ஆட்டுவார்கள். ஓகே. அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கும்போது எத்தனை வருஷமா அந்த சங்கத்திலேருந்து எனக்கு தெரிந்து கடந்த 50 வருடமாக மௌலிது ஷரீஃப் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. எல்லாம் அல்லாஹ்வின் அருளையும் துஆவரக்கும் கிடைக்கட்டும் துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். காக்கா அவர்கள் சில வார்த்தைகள் சொல்வார்கள். தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்துடைய மூத்த நிர்வாகிகள் மாலிக் அண்ணா, முகமது அண்ணா, சம்சியா கான் ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு ஆமாம் சங்கத்தில் சொல்லுங்க 1974 தொடர்ந்து நடக்கும். நிர்வாகிகளாக தொடர்ந்து அடுத்த ஷிஃப்ட் நல்லா ஜரூரா நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு வந்து 800 பேருக்கு ஆகியிருக்கு. 1000 பேர் வந்திருப்பாங்க. எப்படி பாருங்க எப்படி இதுல வரத ஷேர் பூரா பள்ளிய சல்கன் கொடுத்துருவான். வரட்டும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. வேற எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டு தான் வெயிட் பண்றீங்களா? அப்பதான் வருது. ஏன்னா 2வது பந்திக்கு மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜரூரா போயிட்டு இருக்குது. எல்லா மக்களுமே வந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹபீஸ் பிரியாணி யூ லைக்? அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி நல்லா இருக்குது. கஞ்சோல எப்பவுமே இந்த தால்ச்சா வச்சுருப்பாங்க. சரி ஆமா. தால்ச்சா ரைத்தா எப்படி சோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம் பெருந்தகைகளை வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம ஆபிமார்களுக்கு சனது பட்டம் வழங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பேருரையும் ஆற்றினாங்க சதீதுதீன் ஆலிம் அவர்கள். சென்னை அடையாறு பள்ளியினுடைய தலைமை ஆலிம். எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடம் கேட்டது கொண்டது எவ்வளோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம்? முஸ்லிமானவர்கள் ஆப்பிரிக்கன் போதுனாங்க. என்ன முடியும் தமிழ் பிள்ளைங்களும் வந்து போதணும் ஃபஸ்ட்டு அதுலேயும் ஆர்வப்படுத்தினாங்க. என்னுடைய பிள்ளைகள் தமிழ் முஸ்லீம்கள் ஆஃபீஸாக சொல்லி ஆர்வப்படுத்தினாங்க. சிறப்பு ஆப்பிள் பற்றி முதல் தடவை நடக்குதா? எப்படி நடந்திருக்காங்க பள்ளியில்? ஒரு தடவை ஏற்கனவே நடந்திருக்குது. 2வது தடவை நடக்குது. தொடர்ந்து வருஷ வருஷம் நடக்கணும் அப்படின்னு கடைசியாக ஒன்று இந்த பள்ளியில் வந்து நம்ம இஸ்லாமிய மாத முறைப்படி என்னென்ன பட்சம்லாம் நம்ம காலங்காலமாக பண்ணிக்கணும் நம்ம பள்ளியில். ஆமாம் விவரத்தில் ஆரம்பித்து இதுவாக்கி வரைக்கும் ஊரில் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாமே எல்லாம் ஊரில் விட சிறப்பாகவே இங்கே நடந்துச்சு. அது ரமலான் ரமலான் மாசத்துல இன்னும் சிறப்பாக இருக்கு. சரி. அதாவது உம்ராவுக்கு எல்லாரும் வந்து போவாங்க. உம்ராவுடைய வாய்ப்பு இல்லை. பேங்காக் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக சிறப்பு விருந்தினர்கள் வெளியிலேருந்து வந்து பேச்சாளர்கள் நல்ல ஓகே. அதுதான் யூடியூப் எங்கெங்கே போகுது. துபாய் எல்லா ஊருக்கும் போய் அங்கேருந்து போன ஒரு ஷேர் பண்ணுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த பொது மௌலிது மற்றும் சனது வாங்கிய ஆஃபீல்மார்களுக்கு பட்டம் வழங்கும் விழா, சதுர்தீன் ஆலிமினுடைய பேருரை எல்லாமே அழகான முறையில் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வந்த எல்லா மக்களுக்குமே நம்ம மதிய விருந்தும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இது போன்று நம்ம தமிழ் சார்ந்து நம்மளுடைய மக்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படிங்கிறத நம்மளுடைய தாய் தமிழன் சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு இருக்கோம். நம்மளோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போல நீங்கள் இருக்கிற பகுதியில தமிழ் மக்கள் சார்ந்த ஏதாவது நல்ல பதிவுகள் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். அஸ்ஸலாமு அலைக்கும்.